இருக்கீங்க. சரியா? சொல்ற விஷயத்த மட்டும் ஒரு 5 நிமிஷம் காது கொடுத்து கேட்கணும். ஓகே? சரி. இப்போ ஏற்கனவே வந்து குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா டீச்சர்ஸ் எல்லாரும்? உங்களுக்கு தெரியுமா? குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஓகேவா? இப்போ அது கிடையாது. சேஃப் டச், அன்சேஃப் டச். சேஃப்னா என்னது? பாதுகாப்பு. அன்சேஃப்னா என்னது? பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை ஒரு ஆள் தொடுறாங்க, இந்த இடத்துல தொடுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை கையில் தொடுறாங்க, இல்லை வேற ஏதோ ஒரு ப்ரைவேட் பார்ட்ஸ் தொடக்கூடாத இடத்துல தொடுறாங்க அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுதான் சேஃபா அன்சேஃபா. ஒரு நபர் வந்து தேவையில்லாமல் உங்களை ப்ரைவேட் பார்ட்ஸில் தொட்டாங்கன்னா என்ன செய்யணும்? நோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அம்மாட்ட சொல்லணும். புரியுதாம்மா சொல்றது? முக்கியமாக இந்த குட்டீஸ் இவங்க ஓரளவுக்கு எல்லாம் விவரமாக சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப குட்டி பிள்ளைங்களா இருக்கீங்க. சரியா? வேற யாராவது ஒரு அங்கிள் வந்து உங்களை தொடக்கூடாத இடத்துல, சரியா, அந்த மாதிரி தொட்டாங்கன்னா என்ன செய்யணும்? நோன்னு சொல்லிட்டு நேராக வந்து யார்கிட்ட சொல்லணும்? அம்மாட்ட மறக்காம சொல்லணும். புரியுதா? இந்த அங்கிள் இல்லை இந்த வேனில் போகணும் இந்த டிரைவரு இல்லை அந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி இங்கே படித்தோம் ஒருத்தவங்க, என் கூட படித்த அண்ணா யாரோ ஒருத்தவங்க, சரியா, அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து என்ன சொல்லணும்? உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும். இங்கே ஸ்கூலில் அது மாதிரி நடந்துச்சுன்னா உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும். இல்லை வெளியில் நீங்கள் லீவில் இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலையில் வேற யாரோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அண்ணனோ இல்லை மாமாவோ யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யணும்? நோன்னு சொல்லிட்டு நேராக போய் அம்மாட்ட அல்லது அப்பாட்ட போய் சொல்லிடணும். ஓகேவா? அது மாதிரி சொல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? மறைச்சு வைக்கக்கூடாது. நடந்த உடனே போய் அம்மாட்டையோ அப்பாட்டையோ என்ன செய்யணும்? சொல்லணும். யாரா சொல்லுவீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வெரி குட். கிளாப் பண்ணிக்கங்க உங்களுக்கு. இப்போ ஏன் உடனடியா சொல்லணும் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு இந்த பிள்ளைகிட்ட ஒரு ஆளு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணணும்? போய் அப்பா அம்மாட்ட சொல்லணும். சப்போஸ் இந்த பிள்ளை வந்து பயந்துக்கிட்டு சொல்லாமல் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரியா? அந்த பண்ண நபர் என்ன பண்ணுவான்? இந்த பிள்ளைகிட்ட பண்ண மாதிரியே நெக்ஸ்ட்டு அடுத்த குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட பண்ணுவான். நம்ம பண்ணது யாருக்குமே தெரியல, போலீஸ் நம்மளை வந்து பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவான்? இந்த குழந்தைகிட்ட பண்ணவன் நாளைக்கு அந்த குழந்தை, அதுக்கு அடுத்தது அந்த குழந்தை, அப்படியே என்ன ஆகிட்டு இருக்கோம்? அவன் மேலும் மேலும் மற்ற அனைத்து குழந்தைகளையும் சீரழிப்பான். அதனால தான் என்ன சொல்கிறோம்? நீங்கள் விரும்பக்கூடாத இடத்துல யாராவது ஒரு நபர், அது வந்து உங்கள் அண்ணனாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்க சித்தப்பாவாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். இதுக்காக வெளியிலேருந்து யாரும் வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து நீங்கள் விரும்பக்கூடாத இடத்துல உங்களை, சேஃப் இல்லாத இடத்துல உங்களை டச் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? நோன்னு சொல்லிட்டு உடனே போய் அம்மா இல்லாட்டி அப்பாட்ட சொல்லணும். சொல்லுவீங்களா? இங்கே சவுண்டே காணுமே. சொல்லுவீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, இப்போ சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. போலீஸ்க்குன்னா முன்னாடி 100 அப்படி கால் பண்ணுவீங்க இல்லையா? 100க்கு ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் வருவாங்க. அதே மாதிரி சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் வந்து 1091. இந்த நம்பர் தான் அது. சரியா? எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். நீங்கள் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, சிங்கப்பெண்கள் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி எந்த பிரச்சனைனாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னு என்ன சொல்லணும்? உங்கள் வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஓகேவா? நம்பர் என்னப்பா?